ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம ஆரி கிளாஸில் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ளை ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு. லீஃபுக்காக பேஸாக இருக்க போகிறது இந்த ஸ்டிச் தான் மெயினாக. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இதை ஷேப்லேயும் ட்ரை பண்ணுங்கள், ஏதாவது டிசைன் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி 3 வெர்டிக்கலாக லைன் போட்டுக்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீடில் குத்தி த்ரெட் எடுத்துக்கலாம். ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு குட்டியாக சென்டரில் இருக்கக்கூடிய லைனை நம்ம பேஸ் பண்ண போகிறோம். குட்டியாக லாக் போட்டுட்டு இப்போது லெஃப்ட் சைடு வர போகிறோம். லெஃப்ட் சைடு குத்தி திருப்பி அதை அப்படி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம். அதாவது நம்ம பட்டன் ஹோலுக்கு ரிவர்ஸில் எடுப்போம்ல, அதே டைப் தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், பட்டன் ஹோல் தான் பேசிக் வரக்கூடிய ஸ்டிச்சுக்கலாம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் நிறைய ஸ்டிச் வரப்போகுது. ஸோ இதுவும் அது மாதிரி தான். ஸோ இப்போ சின்னதாக லாக் போட்டுட்டோம். இப்போ ரைட் சைட் போயிட்டோம், குத்தி நம்ம அப்படி ரிவர்ஸில் எடுக்கிறோம். இங்கே ஒரு லாக் ஸ்டிச். நெக்ஸ்ட்டாக கீழே ஒரு கேப் விட்டு செயின் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ சைடு வர போகிறோம். ப்ரீவியஸாக நம்ம போட்ட மாதிரி லெஃப்ட் போகிறோம். கீழே எதுவும் இப்போ லாக் போடல, லெஃப்ட்டு போயிட்டு அப்படி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு இப்போ ஒரு லாக் போட போகிறோம். தென் ரைட் போயிட்டு அப்படி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு லாக் போட போகிறோம். அகெயின் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ரைட் செயின் ஸ்டிச், லெஃப்ட் ரைட் செயின் ஸ்டிச், அப்படி சைடில் சென்டரில் லாக் போட்டுட்டு அப்படி கண்டினியூவாக பண்ணி வந்துகிட்டே இருக்கிற போகிறோம். ஸோ இதுதான் ஃப்ளை ஸ்டிச்சு. இதை நம்ம நெருக்கமாக போடும்போது உங்களுக்கு ஃபிஷ் போன் மாதிரி இருக்கும். ஃபெதர் ஸ்டிச், ஃப்ளை ஸ்டிச்சுன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு இதை நல்லா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நெருக்கமாக எப்படி நம்ம லீஃபில் ஃபில் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியல அப்படின்னா வீடியோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம குத்தியாச்சு, லாக் போடலை, சைடில் போகிறோம். அதாவது சைடில் போய் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு டிஸ்டன்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஃப்ரீ ஹேண்டில் போடுறதுக்குன்னா இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சு நீங்கள் அதுலேயே குத்தி எடுக்கும்போது உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். ஸோ டாட் போடலனாலும் பிரச்சனை இல்லை, பட் உங்களுக்கு கிளியராக வருது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டாட் போடாமல் கூட பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் லெஃப்ட் சைட் போயிட்டேன். லெஃப்ட் சைட் குத்தி அப்படி ரிவர்ஸ் எடுங்க. ரிவர்ஸ் எடுத்து சென்டரில் வரக்கூடிய லைனில் ஒரு சின்னதாக ஒரு லாக். இந்த ஸ்டிச்சை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு நீடில் பிரிஞ்சு வந்துடுச்சு அப்படின்னா குட்டி குட்டியாக நம்ம லாக் போடுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2-3 ஸ்டிச்சு நீங்கள் பிரித்து விட்டுட்டு உங்களுக்கு கரெக்டாக அந்த லூப் கிடைக்கும் போது தான் உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக த்ரெட் எடுத்து நீங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நீடில் கரெக்டாக த்ரெட்டை மாட்டிட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம போட்டாச்சு, ஒரு செயின் போட்டாச்சு. சைடில் வர போகிறோம். லெஃப்ட் சைடில் நான் இப்போ உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் தான். நீங்கள் 1க்கு 2 முறை பார்த்தீங்களாவே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ பட்டன் ஹோலோட பேஸ் தான். பட்டன் ஹோல் நல்லா ட்ரை பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் டிசைன்லேயும் போட்டிருந்தீங்க ஃபிட்லிங் ஸோ கண்டிப்பாக போடாத மெம்பர்ஸ் டிசைனில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு நல்லா நம்ம ட்ரை பண்ணும்போது தான் நீடில் ப்ராக்டிஸ் வரும். உங்களுக்கு பட்டன் ஹோல் பேஸ் பண்ணி தான் நிறைய ஸ்டிச் வரும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. டிசைன்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கப்பா. இப்போ பாருங்கள், சைட் போயாச்சு, கீழே ஒரு லாக். ரைட் சைட் போயாச்சு, ரிவர்ஸில் வந்தாச்சு, கீழே ஒரு லாக். இதே மாதிரி தான் பேஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். கீழே ஒரு செயின் ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு லாக் போட மாட்டோம் அந்த சைடில். இப்போ லெஃப்ட் ரிவர்ஸில் லாக், தென் ரைட் ரிவர்ஸில் கீழே லாக். நம்ம சென்டரில் மட்டும்தான் லாக் போடுறோம், சைடில் எதுவுமே லாக் போடல, ஜஸ்ட் ரிவர்ஸ் தான் எடுத்துகிட்டே வரோம். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெஃப்ட் சைட் போயாச்சு. பிசிறு ஏதாவது வந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ஸ்டிச் பிரிச்சுட்டு லாக் போட்டுட்டு, அதாவது நாட் போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் த்ரெட் எடுத்து கண்டினியூ பண்ணுங்கப்பா. அல்லது மறுபடியும் அந்த பிசிறு பார்ட் வந்துகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு ஸ்டிச் ப்ராப்பராக பார்க்கறதுக்கு நீட் லுக்காக இருக்காது. லாக் போட்டேன். இப்போ ரைட் ரிவர்ஸ் லாக். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிடுறேன். ஸோ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணுறீங்க. கரெக்டாக ப்ராப்பராக டிசைனில் ஷேப்ஸில் எல்லாம் ட்ரை பண்ணுறீங்க. பட் ஃப்ரீ கிளாஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷேப்ஸில் டிசைன்லலாம் நிறைய ட்ரை பண்ணி பார்க்கணும். ஃப்ரீ கிளாஸ் தானே, ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க, அப்படி விடாதீங்க. ஃப்ரீ கிளாஸாக இருந்தாலும் நான் ரீடூ பண்ணுற ஒர்க் நிறைய பேருக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ அவங்களும் பண்ணுறாங்க. ஸோ கிளாஸ் நல்லா போயிட்டுருக்கு. செகண்ட் பேட்ச் நம்ம அட்மிஷன் போயிட்டு இருக்குது. ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு 99 ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் நம்ம கிளாஸ்
கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கிளாஸஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நாட் போட்டு முடிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிசைனில் ட்ரை பண்ணி பாருங்கப்பா. பிரிண்ட்ரெஸ்ட் ஆப்பில் நிறைய டிசைன்ஸ் இருக்கும். ஏதாவது ஒன்று வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து குரூப்பு ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து மெம்பர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கிளாஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நிறைய பேருக்கு வந்து நியூ மெம்பர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.